ஸ்டார்ட் பண்ணி. ஹாய் ஹலோ எவ்ரிவன். நான் தமிழ்ச்செல்வன். நான் இங்கே கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோட்டில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட் வந்து படிச்சுட்டு இருக்கேன், ஃபைனல் இயர். ஸோ என் கரியரை நான் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசிபி டிசைன் ஸ்கிமேட்டிக் லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிக்யூ சென்டர் ஈரோடு. நான் இங்கே லேர்ன் பண்ணதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா, என் கெரியரில் நான் பிசிபி டிசைனை கண்டிப்பாக லேர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்கோசம் தான் வந்தேன். ஸோ ஆஃப்லைன் கிளாஸ் தான். இங்கே எனக்கு ஆல்டீம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிசிபி டிசைனில் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர் டூல். அதை லேர்ன் பண்ணுறதுக்கோசம் தான் இங்கே வந்தேன். எனக்கு நான் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி பிசிபியில் எனக்கு ஹார்ட்வேர் மட்டும்தான் நாலேஜ் இருந்தது. ஸோ ஸ்கிமேட்டிக் பற்றி எந்த ஒரு பேசிக் நாலேஜ் எதுவும் இல்லை. பட் ஆனால் இங்கே வந்து நான் லேர்ன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்கெட்சஸ் எப்படி கொடுக்கணும், அதே போல் பிசிபிக்கு எப்படி நம்ம வந்து ரவுட்டிங் பண்ணணும், ஸோ எவ்வளோ கரண்ட் அண்ட் வோல்டேஜுக்கு வேலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிசிபி பேட்ஸை வந்து டிசைன் பண்ணணும், ஸ்கிமேட்டிக் எந்த மாதிரி கொண்டு போகிறது, ஸோ அந்த மாதிரி பேசிக் விஷயம் எல்லாமே ஸ்க்ராட்ச்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா லேர்ன் பண்ண சான்ஸ் வந்து கிடச்சிது. இந்த 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 பிசிபி டிசைன் டூல்ஸில் ஜஸ்ட் நாங்கள் லேர்ன் மட்டும் பண்ணாமல் இதில் பில்ஸ் ஆஃப் மெட்டீரியல்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை எந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு போகணும், எந்த சைஸுக்கு நம்ம வந்து பேடை செட் பண்ணணும். ஸோ ஒரு போர்டு அப்படின்னா இஎம்ஐ இஎம்சின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது, எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் பற்றி. அந்த இதுவை பிசிபி போர்டை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி எப்படி டிசைன் பண்ணோம் அப்படின்றதையும் இங்கே வந்து லேர்ன் பண்ணோம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கிமேட்டிக் அப்படி நீங்கள் போடும்போது ஸோ அது எந்த மாதிரி போட்டால் குட் லுக்கிங்காக இருக்கும், பிசிபி டிசைனை கொண்டு போகும்போது காம்பனண்ட் ப்ளேஸ் பண்ணுறது எந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணணும், எந்தெந்த காம்பனண்ட்ஸ் பக்கத்தில் எப்படி ப்ளேஸ் பண்ணி டிசைன் பண்ணோம் அப்படின்றதும் லேர்ன் பண்ணோம். ஸோ எனக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீர்த்திவாசன் சார் சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்னென்ன டவுட் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஈஸியாக கிளியர் பண்ணிக்க முடிஞ்சுது. ஏன்னா அவர் சொல்லிக் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிசிபி அப்படின்றனா ஸ்க்ராட்சில் போகும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னே தெரியாமல் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி போகும்போது இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எவ்வளோ எம்எம்ல நம்ம வந்து ரவுட்டிங் வந்து கொடுக்கணும், அது மில்ஸ்னால் எவ்வளோ கேல்குலேஷன் பண்ணுறது, எம்எம்ல என்ன கேல்குலேஷன் வரும், ஸோ ஒரு பிசிபிக்கு நீங்கள் ஸ்கிமேட்டிக் எடுக்கிறீங்கன்னா அது எப்படி கூகுளிலேருந்து எடுக்கலாம், ஸோ இதுக்கு வேறு வழி எந்த மாதிரி நம்ம வந்து பிசிபியை டைம் மேனேஜ்மெண்ட் கொடுத்து எப்படி பண்ணுறது அப்படின்றதும் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது.